இன்றைக்கு நம்முடைய இளைய சமுதாயமும் இந்த மொபைல் என்கின்ற சிற்றின்பத்தில் மூழ்கி இலக்கியம் என்கின்ற பேரின்பத்தை தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் இந்த புத்தகத்தின் பக்கம் வந்தால் உங்க வாழ்க்கையை வசீகரிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த கதைகளிலும் கவிதைகளிலும் ஒளிந்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த தலைப்பை பட்டிமன்றத்தின் தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்று சொல்லி, இலக்கியம் நாவல்களாக, குறுநாவலாக, கட்டுரையாக, கதைகளாக, கவிதைகளாக இன்றைக்கு நம் கையில் கிடைத்திருக்கிறது. அதுல 2 வடிவத்தை நாங்க இன்னைக்கு கையில் எடுத்திருக்கிறோம். ஒண்ணு சிறுகதை, இன்னொன்னு புது கவிதை. கதை நம்ம வாழ்க்கையில கதை கேட்டே வளர்ந்த ஒரு தலைமுறை. நம்மலாம் போன தலைமுறை எல்லாருமே கதை கேட்டுதான் வளர்ந்துருப்போம். நம்ம பாட்டி கிட்ட, தாத்தா கிட்ட, அம்மா கிட்ட, அப்பா கிட்ட. இப்ப கணவர்கிட்ட கதை கேட்கிறோம். 8 மணிக்கு வர வேண்டியவர் 10 மணிக்கு வந்தாருன்னா பல 100 கதைகள் சொல்வார். சரி, இன்னைக்கு ஏதாவது புது கதையா ட்ரை பண்ணுங்க அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு நாம கேட்ட கதைகள் இருக்கு இல்லையா, இன்னைக்கும் பசுமையா நம்ம மனதில் ஒரு நீதி கதைகளாக நிலை கொண்டு இருக்கிறது. நம்ம ஊர்ல தாங்க ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, உலகத்தின் சின்ன கதையும் இங்கதான் இருக்கு, உலகத்தின் பெரிய கதையும் இங்கதான் இருக்கு. நீங்க பாருங்க, மகாபாரதத்துல 300க்கும் மேற்பட்ட கிளைக்கதைகளே இருக்கும். மெயின் சப்ஜெக்டே விட்டுட்டு நீங்க பார்த்தா கூட 300 கிளைக்கதைகள் உள்ள ஒரு பெரிய நாவல் என்றால் அது நம்முடைய இந்திய தேசத்தில் தோன்றிய மகாபாரதம் தான். உலகத்துல ரொம்ப பெரிய ஒரு கதை. அதே மாதிரி சின்னஞ்சிறிய கதையும் நம்ம ஊர்ல தான் பிறந்தது. நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா, ஒரு ஊர்ல ஒரு நரியாம், அதோட சரியாம். இதுதான் சின்னஞ்சிறிய கதை. இதுக்கு அர்த்தம்லாம் இல்லாம இல்ல. ஒரு ஊர்ல நரி மாதிரி தந்திரம் செய்யற ஒருத்தன் இருந்தான்னு வைங்க, அதோட அந்த ஊரு சரியா போயிடும். இப்போ ஒத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய தத்துவத்தை வைக்க முடியும், மிகப்பெரிய நாவல்லையும் வாழ்க்கையின் எல்லா தத்துவத்தையும் வைக்க முடியும் என்று கற்றுக் கொடுத்தவர்கள் நம்முடைய படைப்பாளிகள். வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி என்கின்ற ஒரு இலக்கியவாதியாக இருந்திருக்கிறார்கள். இந்த கதை படிக்கிறதுனால என்ன கிடைக்கும்னா, சமீபத்தில் ரத்தன் டாட்டா அவர்கள் இறந்து போனார்கள். அப்ப அவரை பத்தி ஒரு கட்டுரை தி ஹிந்துல வந்திருந்தது. அதுல சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயசுல இவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க, பாட்டியிடம் தான் இவர் வளர்ந்திருக்கிறார். ரத்தன் டாட்டாட்ட அவங்க பாட்டி தான் சொல்லியிருக்கிறாங்க, வாழ்க்கையில எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் ஆணவம் இல்லாமல் கண்ணியமாக, நேர்மையாக, ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று அவங்க பாட்டி நிறைய கதைகள் சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் ஏழை மக்களுக்கும் எல்லா வசதிகளும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக விலை குறைந்த நானோகாரை கூட அவர் உருவாக்கினார் என்று சொல்வார்கள். சின்ன வயதில் நாம உள்வாங்குகிற விஷயம் இந்த சமூகத்துக்கே பயனுள்ள ஒன்றாக மாறும் என்றால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய கதையோ கவிதையோ ஒளிந்திருக்கிறது. கதைகள் உண்மையிலே இவங்க சொன்ன மாதிரி கவிதை கூட கேட்டுட்டு கைத்தட்டுவோம், சிரிப்போம், என்ஜாய் பண்ணுவோம். ஆனா நல்லா சொன்னாங்கன்னு மறந்துடும். ஆனா கதை எத்தனை வருஷம் ஆனாலும் மறக்காம இருக்கும் தெரியுமா? நீங்க 80s கிட்ஸா இருந்தா அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நாங்க 10th படிக்கும் போது நான் டீடைல்ல வந்த ஒரு கதை, சாருக்கு தெரியும், அவர் ஆங்கில ஆசிரியருங்கிறதுனால, ஓ ஹென்றி எழுதின ஒரு கதை இன்னைக்கு எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. த கிஃப்ட் ஆஃப் த மேகி அந்த கதைக்கு பேரு. இப்பயும் கிறிஸ்துமஸ் வந்தா எனக்கு அந்த கதை ஞாபகம் வரும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு இளம் கணவன் மனைவி, அதாவது வெளிநாட்டுல உள்ள ஒரு கதை தான். அவங்க கிறிஸ்துமஸ் வருது, ஆனா ரொம்ப ஏழை தம்பதிகள். அவங்க கிட்ட சொத்துன்னு பாத்தீங்கன்னா, அந்த கணவன் கிட்ட ஒரு வாட்ச் இருக்கும், கோல்டு வாட்ச், ஸ்டாப் இருக்காது. அவர் காந்தி தாத்தா மாதிரி பாக்கெட்ல வச்சு எடுத்து எடுத்து மணியா பாப்பாரு, ஸ்டாப் வாங்க கூட காசு இருக்காது. இந்த பொண்ணுக்கு சொத்து என்னன்னா, அப்படியே பொன்னிறத்துல கூந்தல் கீழே வரைக்கும் இருக்கும். யார் பார்த்தாலும் ஏ அப்பா எவ்வளவு முடின்னு ஆச்சரியப்படுவாங்க. அதுதான் அவளுக்கு சொத்தே. ஆனா அதை இழுத்து கட்டுறதுக்கு கூட ஒரு காஸ்ட்லியான ஒரு கிளிப் இருக்காது. இப்படிதான் இவங்க வாழ்க்கை ஓடும். கிறிஸ்துமஸ் வருது, இவங்க கல்யாணமான முதல் கிறிஸ்துமஸ். ஆளுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் இல்லையா? இவ அவனுக்கு கொடுக்கணும், அவன் இவளுக்கு கொடுக்கணும். என்ன கொடுப்பது? அழகான ஒரு ஸ்ட்ராப் பாக்குறா, வெள்ளியில செஞ்ச கோல்டன் முலாம் பூசப்பட்ட ஒரு ஸ்ட்ராப். இது அந்த வாட்சிக்கு ரொம்ப அழகா இருக்கும். அவன் பாக்கெட்ல வச்சுக்காம இவன் கையில மாட்டி கம்பீரமா நடக்கலாம். எவ்வளோன்னு கேக்குறா, $20 சொல்றாங்க. இவட்ட இருக்கிறது $1 தான். என்ன செய்யணும் அப்படியே கண் கலங்கி போய் நிக்கிறா. பக்கத்துல ஒரு முடி திருத்துகிற கடை இருக்கு. அந்த லேடி சொல்றாங்க, எவ்வளவு அழகான பொன்னிற கூந்தல், இதை நீ வெட்டி கொடுத்தேன்னா நான் உனக்கு $30 தர்றேன் அப்படிம்பாங்க. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாப்பா, இப்படி ஒரு கூந்தல் கிடைச்சா நாங்க நிறைய விக்கலாம் செஞ்சிருவோம். உடனே இவன் அந்த கடைக்குள்ள நுழைஞ்சிடறா. பாப் கட்டு, டோரா கட்டிங் மாதிரி வெட்டி விட்டுறாங்க. இந்த பிள்ளை வீட்டுக்கு வந்து ஸ்ட்ராப் வாங்கிருச்சானா, ஏன்னா முடிதானே போனா போகுது, நம்ம கணவனுக்கு இதை சஸ்பென்ஸா கொடுக்கணும்ட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கா. இப்ப தலைவர் உள்ள வர்றாரு. வந்து நான் உனக்கு ஒண்ணு சஸ்பென்ஸா கொண்டு வந்திருக்கேன்ட்டு அவளை பார்த்த உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றான். ஏன்னா அந்த முடி அப்படி கட் பண்ணனோடனே இவ சொல்றா, அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இது முடி வளர்ந்துரும். ஆனா நான் உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கியிருக்கேன் பாருங்கன்னு இவ எடுத்து காமிக்கிறான். இவன் அமைதியா நிக்கிறான். வாட்ச கொடுங்க, அதுல மாட்டி உங்க கையில பாட்டினா தான் கிறிஸ்துமஸ் நிறைவடையும், கொடுங்கன்னு கையில உள்ள பார்சலை கொடுக்குறான். பிரிச்சு பார்த்தா
விலை உயர்ந்த ஆமை ஓட்டால் செய்த கிளிப்பு வாங்கிட்டு வந்திருக்கான், வாட்சை வித்துட்டான். இப்ப ஸ்ட்ராப் அவனுக்கு பயன்படாது, இந்த கிளிப்பு இவளுக்கு பயன்படாது. இரண்டும் விலை மதிப்பில்லாமல் போய்விட்டது. ஆனால் அவர்களின் காதல் விலை மதிப்பே இல்லாமல் உயர்ந்து விட்டது. ஓ ஹென்ரியுடைய ஒரு கதை. இப்போ வரைக்கும் அதை நினைக்கும் போது நம்ம வெளிநாட்டுக்காரங்கன்னா ஏதோ ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டாங்கிற மாதிரி நம்ம ஒரு கற்பனை. ஆனா அவர்களுக்குள் இவ்வளவு அழகான ஒரு காதல் துளிர்த்திருப்பதை இப்போது நினைச்சாலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி த மேன் வித் த ஸ்கார்னு ஒண்ணு, சாம்செட் மாமா, அவர் பேரை உச்சரிக்க வராது, சாமர்செட் மாம், அவருடைய ஒரு கதை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கடைசி வார்த்தை அவன் சொல்லுவான் பாருங்க, ஒரு முகத்துல பெரிய காயம், ஒரு வடு மாதிரி இருக்கும் ஒரு ஆளுக்கு, பார்த்தாலே பயங்கரமா இருப்பார். ஒரு பார்ல வந்து லாட்டரி டிக்கெட் விக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஓசி குடி வாங்கி குடிச்சிட்டு இருப்பார். ஒரு நாள் பயங்கரமா ஒரு சண்டை வந்து ஒரு 5 பேர் பெரிய தப்பு பண்ணிடுவாங்க. அவங்க தலையில சுட்டு கொள்வதற்கு உத்தரவு. அதுல நம்மால மாட்டிக்குவார். அந்த 5 பேரை சுடுறதுக்கு முன்னாடி இப்ப உடனே நிறைவேற்றுற மாதிரி ஏதாவது கடைசி ஆசை இருந்தா சொல்லுங்க அப்படிம்பார். ஒருத்த மட்டும் நான் தம் அடிக்கணும் அப்படிமா, சரி போய் அடிச்சுட்டு வந்துரு அப்படிமாங்க. இந்த நம்மாளு இந்த வடு உள்ளவர் சொல்லுவாரு, நான் என் மனைவிய என் காதலிய பார்க்கணும். எப்ப அதை எப்படி இனிமே பார்க்க முடியும், இல்ல அவ இங்கதான் வந்திருக்கிறான்னு. எப்ப அவ வந்திருக்கிறாளா, ஆமா வந்திருக்கிறா, சரி அப்ப போய் பார்த்துட்டு வா, அதுக்குள்ள நான் ஒரு தம்ம போட்டுறேன் அப்படிம்பார். அந்த காதலிய போய் பார்க்க போவோம். ஓடி வந்து அழகா இருப்பா, ரொம்ப இளமையா இருப்பா. ஓடி வந்து இவனை கட்டி அணைச்சுக்குவா. இவன் அவளை ரொம்ப கட்டி அணைச்சு எங்கதான் ஒளிச்சு வச்சிருந்தானோ ஒரு கத்தி எடுத்து அவ கழுத்து கீழே இறக்கி கொண்டுருவான். அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே அவளை கீழே விடுவான். எல்லா அதிகாரிகளும் ஓடி வந்து ஏன்டா ஏன்டா இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? அவன் ஒரு பதில் சொல்லுவான், ஐ லவ்டு ஹர், நான் அவளை காதலித்தேன். இதுக்கு பின்னாடி இதோட முடிஞ்சிடும் அந்த கதை. எங்க மிஸ் எங்க கிட்ட கேட்டாங்க, ஏன் இந்த வார்த்தையை அவன் எப்படி சொன்னான், அவளை காதலிச்சவன் எதுக்கு அவளை கொன்னான், என்ன காரணம் போது நாங்களாம் அப்படியே திகச்சு போய் உட்கார்ந்துருந்தோம். எங்க கிளாஸ்ல ஒருத்தி மட்டும் எந்திரிச்சு சொன்னா, அவ அவ்வளோ அழகா இருக்கா, இளமையா இருக்கா, இவன் செத்ததுக்கு அப்புறம் அவ என்னெல்லாம் கஷ்டப்படுவா, அவ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அவளை காதலித்ததனால்தான் அவன் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆச்சரியமா இருது, இந்த வயசுல இப்படி எல்லாம் பதில் சொல்வதற்கு ஒருத்திக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நாங்க அந்த பிள்ளைய ஆச்சரியமா பார்த்தோம். அப்ப ஒரு சிறுகதை நம் மனசுக்குள் 1000 சிந்தனைகளை உருவாக்க முடியும் என்று பள்ளி பருவத்திலேயே நமக்கு கற்றுக் கொடுத்தது சிறுகதைகள் தான் என்பதை நாம் மறந்து விடவே முடியாது. எத்தனை எத்தனை கதை. குமாஸ்தான் ஒரு கதை, ஆண்டன் செக்கவ் எழுதின கதையே ஏதோ ஒன்று, கிளர்க்குன்ட்டு. ஒரு வேலை வந்து ஒரு மனிதனை எப்படியெல்லாம் துயரப்படுத்தும் அப்படிங்கிறத ரொம்ப காமெடியோட சொல்லியிருப்பார். அதை பிரபஞ்சன் சொன்ன காணொளியில பாத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு நேரம் இல்லை, அப்படியே வேக வேகமா போகணும். உலகத்தின் மிகச்சிறந்த கதைன்னு எஸ்ரா ஒரு கதையை சொல்வார். ஒரு குட்டி மீனும் ஒரு பெரிய மீனும் சந்திச்சுக்கிடும். பெரிய மீனு சின்ன மீனெல்லாம் சாப்பிட்டுரும். இப்ப சின்ன மீன் பெரிய மீன்கிட்ட கேட்கும், ஏன் எப்பயுமே நீ எங்களை சாப்பிட்டுட்டே இருக்கிற, நீ பெரிய மீனா இருக்கிற காரணத்தினால எங்களை சாப்பிட்டுருவியா, ஏன் எங்களை விடக்கூடாதா? இப்ப பெரிய மீன் அந்த சின்ன மீன்கிட்ட சொல்லும், அப்ப நீ எங்களை சாப்பிடு, இப்ப நீ என்னைய சாப்பிட்டு, நீ என்னைய சாப்பிட முடியாதுல்ல, அப்ப நான் உன்னைய சாப்பிட்டுதான் தீர்வேன். இது எல்லா உலகத்திலும் எல்லா ஏற்றத்தாழ்வுகளுக்கும் பொருத்தமான ஒரு கதை. ஏழைன்னு ஒருத்தன் ஏன் இருக்கிறான், நீ பணக்காரனாக முடியல, பணக்காரனை நீ ஜெயிக்க முடியல, நீ ஏழையா தான் இருப்ப. எல்லாத்துக்குமே இதை கொண்டு வந்து ஃபிட் பண்ண முடியும். அந்த குமாஸ்தா அப்படிங்கிற அந்த கதை, அந்த திமிங்கலம் பற்றிய கதை, காண்டாமணின்னு ஒரு கதை. எந்த பள்ளிக்கூடத்துல கதை சொல்ல சொன்னாலும் நான் இதை தான் சொல்லுவேன். தி ஜானகிராமனுடைய ஒரு கதை, அவ்வளவு அற்புதமான ஒரு நீதி சொல்லுகிற ஒரு கதை, மாறல் சொல்லுவோம் இல்லையா, அழகான ஒரு கதை. காண்டாமணி படிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கும், நான் சுருக்கமா சொல்றேன். ஒரு ஹோட்டல்ல ஒரு வயசானவர் சாப்பிட போவார். அந்த ஹோட்டல் ஓனர் பரிமாறுவார். அவருக்கு இட்லி வச்சுட்டு சாம்பாரை ஊத்திட்டு உள்ள போய் பாப்பாரு. அந்த சாம்பார் வாளிக்கு அப்பதான் மோந்துட்டு போயிருப்பார்ல, அதுக்குள்ள ஒரு பாம்பு செத்து கிடந்திருக்கும். ஐயோ, இவரை சாப்பிட விடாம தடுக்கணும்னு ஓடி வருவார். அதுக்குள்ள கிழமை நல்லா சாப்பிட்டுருவாரு. உடனே இவர் பதட்டமா இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு பணம் எல்லாம் கொடுத்துட்டு போயிடுவார். இப்ப விடிய விடிய இவருக்கு தூக்கம் வராது. பக்கத்துல ஒரு சிவன் கோவில் இருக்கும், நெல்லையப்பர் கோயில் மாதிரி. இறைவா, இந்த தப்புல இருந்து நான் எப்படியா தப்பிச்சிடணும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் தப்பிச்சிடணும், அப்படி தப்பிச்சிட்டேன்னா உனக்கு ஒரு பெரிய காண்டாமணி வாங்கி போடுறேன். காண்டாமணின்னா தெரியுமில்ல, மாதா கோவில் எல்லாம் இருக்கும்ல, அது மாதிரி பெரிய பெல்லு வாங்கி போடுறேன்னு வேண்டிக்கிடுவார். பார்த்தா விடியங்குள்ள சங்கூதுற சத்தம் கேட்கும். அந்த கிழவனை தூக்கிட்டு போவாங்க, செத்து போயிடுறாரு. ஆனா யாருக்கும் இவர் இந்த பாம்பு வச்ச சாம்பாரால தான் செத்தாருன்னு தெரியாது. வயசாயிருச்சு, செத்துருச்சு, அவ்வளவுதான். அப்ப இவர் தப்பிச்சிட்டாருல்ல. உடனே சொன்ன மாதிரி காண்டாமணி வாங்கி கோயிலுக்கு கொடுத்துருவார். இப்ப தப்பிச்சாச்சு, பிராயச்சித்தமும் செஞ்சாச்சு. இப்ப மத்தியானம் எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருப்பாரு. அந்த கோவில்ல உச்சிக்கால பூஜை நடக்கும். டைங்கன்னு அந்த பெல் அடிப்பாங்க. இவர் அப்படியே நின்றுவாரு. அந்த பெல்லு சத்தம் கேட்ட உடனே பாம்பு, கிழவன், சாம்பார், சாம்பாரு, கிழவன், பாம்பு, இதுவே ஞாபகம் வரும். அப்புறம் எல்லாருக்கும் அப்படியே பரிமாறுவார். சாயந்தரம் 6 மணிக்கு மறுபடியும் கோயில்ல பூஜை நடக்கும். டங்குன்னு சத்தம் கேட்கும். அப்படியே நின்றுவார்.
அப்படியே 2 நாள் இவர் வாழ்க்கையில அப்படியே வயித்துல புளிய கரைச்சி அந்த கோயிலுக்கு போய் அதுக்கான பணத்தை நான் கொடுத்துடுறேன், தயவு செஞ்சு அந்த பெல்ல திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துருவார். இந்த கதை நமக்கு என்ன நீதியை சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் குற்றத்திலிருந்து தப்பி விடலாம், ஆனால் ஒரு நாளும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய உண்மை! இதை நம்ம காலகாலத்துக்கு சொல்லலாம். தீஜா என்னைக்கோ எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஆனால் இன்னும் எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நம் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த கதையை சொல்ல முடியுமா, முடியாதா? கவிதை அப்படியே போற போக்கில் நம் மனசில் ஒரு மெல்லிய பூக்களை தூவிக்கொண்டே செல்வது ஒரு கவிதை. பரிசு வாங்கின ஒரு கவிதை அன்னைக்கு ஒரு நாள் கேள்விப்பட்டேன். வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். எப்பயுமே நம்ம கொக்க பத்தி நம்ம என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கோம்? ஓடு மீன் ஓட உருமீன் வரும் முறை காத்திருக்குமாம் கொக்கு, பெரிய மீனா வந்தாதான் அந்த கொக்கு சாப்பிடும். ஆனா அந்த கொக்குக்கு மனசு இருக்குது. ஏன்னா அதோடைய உருவமே வெள்ள தானே. அந்த கொக்குக்கு ஒரு நியாயம் செய்கிறான் பாருங்க கவிஞன். இது வரைக்கும் கொக்குனாலே அதை மோசமா நினைச்சோம். ஆனால் வாடி நின்றது கொக்கு, ஓடியது ஜோடி மீன்கள். நீ ஜோடி ஜோடியா போனீங்கன்னா நான் யாரடா பிடிச்சு சாப்பிடுறது? அப்ப எவ்வளவு ஒரு அழகான சிந்தனை பாருங்க. இதுல எவ்வளவு மனித நேயம். ஒரு கொக்கே ஜோடி மீன்களை ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் காதல் திருமணம் செய்து கொண்ட 2 பேரை ஆணவ கொலை செய்வதற்கு ஒரு மனித இனம் அலைகிறது என்றால், ஒரு கொக்குக்கு இருக்கிற மனிதசனம் கூட உனக்கு இல்லையேடா. எத்தனையை காட்டுது ஒரு கவிதை. சிறுகதை அது என்ன சொல்ல வந்ததோ அதை தான் சொல்லும். ஆனால் கவிதையை நீங்க வச்சுக்கிட்டு இது கொக்கோடைய கவிதை கிடையாது, இது மனிதனுக்கு சொல்லப்பட்ட கவிதை என்று நம்மால் உள்ளார்ந்து உணர வைக்க முடியும் என்றால் அது கவிதையின் மிகப்பெரிய அழகு. நாடன் சூர்யான்னு ஒரு இளைஞர், இன்னைக்கு இளைஞர்கள் நல்லா எழுதியிருக்கிறான். மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோரும் நடைப்பிணங்கள். எங்க பார்வையில நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க? ரசிகர்கள். உங்க பார்வையில நாங்க பேச்சாளர்கள். ஆனா மயானத்துல வேலை பார்க்கிற ஒருத்தருக்கு நீங்களாம் என்னைக்கு வந்து சேருவாங்க? இப்படியே திருறாங்களே. இந்த கொரோனா திரும்ப ஒருக்கா வந்தா தான் நமக்கு சில்லற சேருமலை. அவன் வாழ்க்கை தானங்க. இன்னொருத்தர் எழுதினாரு, மயானத்திற்கு ஒரு பிணம் வரும்போது உயிர் பெறுகிறது சுடுகாடு. அது உயிர் போற இடம், ஆனா வெட்டியானுக்கு அதுதான் உயிர் பெறுகிற இடம். எப்படி ஒரு பார்வை பாருங்க. இதையெல்லாம் ஒரு கவிதை தான் நமக்கு ரொம்ப அழகா தரும். இது பட்டினத்தாருடைய சிந்தனை. பருத்த தொந்தி நம்மதென்று தாம் இருக்க, நரி நாய் காக்கை கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் பார். அதை எவ்வளவு அழகா புதுக்கவிதை கொண்டு வந்துட்டான். இப்ப நம்ம கண்ணாடியில பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கிறோம், இந்த உடம்பு எவ்வளவு அழகா இருக்கு நம்ம நினைச்சிட்டு ரோட்ல போவோமா, இது ஏன் உடம்பு அப்படின்னு. நாய் பாக்குமா, நரி பாக்குமா, பருந்து கழுகு காக்காலாம் போகுமா, இது ஏன் ஐட்டம். எனக்காவது ஒரு நாள் அங்க வரும்போது நான் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வைக்குமா, இடம் போட்டு வைக்குமா. ஆனா இது ஏன் உடம்பு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் காக்கை கழுகுகள் இது ஏன் உடம்புன்னு சீட்டு போட்டு வைக்குமா. இந்த தத்துவத்தை எவ்வளவு அழகா மயான தொழிலாளியின் பார்வையில் நாம் எல்லோருமே நடைப்பிணங்கள் என்று ஒரு இளைஞன், இன்னும் திருமணம் கூட அந்த பையனுக்கு ஆகல, அவ்வளவு கவிதைகளை அழகாக எழுதி வைத்திருக்கிறான். ஈரோடு தமிழன்பன் ஒரு அழகான காதல் கவிதை. நான் நிறைய மேடையில சொல்வேன். அந்த அழகியல் பாருங்களேன், நினைச்சு சந்தோஷமா இருக்கும். ராதையும் தோழியும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ராதை இரவு நேரம், அது ராதை வெளியில கிளம்புறா. தோழி கேக்குறா, எங்கே போகிறாய்? ராதை சொல்றா, கண்ணனை பார்க்க. உன்னை இவ சொல்றா, உன்னை யாராவது பார்த்து விட்டால்? உன்னை அவ சொல்றா, இது இரவு தானே, நைட் நேரம், யாரப்பெல்லாம் லைட் எல்லாம் கிடையாது, இது இரவு தானே. தோழி சொல்றா பாருங்க, இது இரவுதான், நீ மின்னல் அல்லவா, இது நைட்டு தான் இல்ல, நீ பளிச்சுன்னு போனேன்னா உன்னை எல்லாரும் பார்த்துருவாங்கல்ல. எவ்வளவு ஒரு அழகியலை அப்படி போற போக்குல சொல்றாரு. அமுத பாரதி அழகா ஹைக்கு எழுதுவார். பேஸ்புக்ல டெய்லி ஒரு ஹைக்கு எழுதுறாரு. எப்படித்தான் இந்த மனுஷன் எழுதுறாரு தெரியல. அவருடைய கவிதை புக்க இருந்தா வாங்கி படிங்க. 2 கவிதை, ஆனா ஒரே டாபிக். நிலா பத்தி. இரவெல்லாம் நிலவோடு இருந்தும் தெளியவில்லை சாக்கடை. சாக்கடையில நைட்டு முழுக்க நிலா தெரியுது, ஆனா சாக்கடை தெளிஞ்சிருக்கா? இது யாருக்கு சொல்லப்பட்ட கவிதை? நீ எவ்வளவுதான் பெரிய ஆட்களோட பழகினாலும், நல்ல மனுஷங்களோட பழகினாலும், சில பேர் புத்தி திருந்தாது பாத்தீங்களா? எவ்வளவு நாள் நல்லவன் கூட இருந்தாலும் சில கெட்டவன் புத்தி தீரவே தீராது. அது மாதிரி நிலா இரவெல்லாம் அந்த சாக்கடையில தான் இருந்தது, ஆனா சாக்கடை தெளியவே இல்லை. இப்படி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினார். முந்தா நாள் ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். முகமா சுளிக்கிறார்கள் யான் இருக்கிறேன் சாக்கடையில் ஒளிரும் நிலா. அதே கான்செப்ட் எப்படி மாத்தி விட்டார் பாருங்க. உன்னை பார்த்து முகமா சுளிக்கிறாங்க, நான் இருக்கேன் சாக்கடையில போய் நிலா ஒளிருகிறதாம். அப்ப எளிய மக்களுக்காகவும் ஒரு பிரகாசமான தீபம் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையை அப்படியே மாத்தி விட்டார். அதே நிலா, அதே சாக்கடை. ஆனா ஒரு கவிஞன் எப்படி வேண்டுமானாலும் அதை மாற்றி போட முடியும் என்ற ஒரு அழகான
அடையாளம் இந்த கவிதைகளுக்கு இருக்கிறது. ஒரு கவிதை எப்ப ஹைக்கூவா மாறும்? அறிவுமதி ஒரு கவிதை எழுதிட்டு போயிருக்கிறார் கவிக்கோட்டர். வாழ்க்கை இதுதான், செத்துக் கொண்டிருக்கும் தாய் அருகில் சிரித்துக் கொண்டிருக்கும் குழந்தை, இப்படி எழுதிட்டு போயிருக்காரு. கவிக்கோ சொல்லியிருக்காரு. இந்த தத்துவம்லாம் நம்ம சொல்லக்கூடாது, அதான் சிறுகதைக்காரங்க சொல்லுவாங்க. இதுதான் வாழ்க்கைங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. கவிதைக்காரன் கவிதையை மட்டும் சொல்லி அவங்கள புரிய வைக்கணும். இதே கவிதை அவர் மாத்துறாரு. சாகும் தாய் அருகில் சிரிக்கும் குழந்தை. வாழ்க்கை இதுதான், இது நம்ம சொல்லணும். அப்போ ஒரு கவிதை போற போக்குல சொல்றது கிடையாது. ஒரு மனிதனை அவனுடைய போக்கில் சிந்திக்க வைப்பதுதான் கவிதை என்று கவிக்கோ அதன் மூலமா சொல்லி இருக்கிறார். முபாரக்னு ஒரு தம்பியை பத்தி இவங்க சொன்னாங்க பாருங்க, அவன் ஒரு சூப்பர் கவிதை எழுதியிருந்தாங்க. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. எனக்கு பிடித்த மழைத்துளிகள் தான் இழுத்து செல்லுகிறது நான் நேசிக்கும் பூச்செடியை. நமக்கு பிடிச்சவங்க தான் பல நேரங்களில் நம்ம மனசுக்கு பிடிக்காததை செய்வாங்க. உண்மையா இல்லையா? நம்ம வாழ்க்கையில யாரை நினைச்சுங்க கவலைப்படுவோம்? நம்ம எதிரிய நினைச்சா கவலைப்படுவோம். நம்ம கூடவே இருந்து நம்முடைய அன்பை புறக்கணிக்கிற இதயங்கள் இருக்கிறது இல்லையா? அதை நினைச்சுதான் நம்ம கவலைப்படுவோம். அதை ஒரு கவிதையை போல சொல்லுவதற்கு யாராலையும் முடியவே முடியாது.